வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இதுவும் கனடா பற்றிய திடுக்கிடும் தகவல் ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. திடுக்கிடும் தகவல் என்றா என்ன விஷயம் என்றது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கனேடியன் சிட்டிசன்ஷிப் ஐசிசி என்ற நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் பிரகாரம் அதிகளவான படித்தவர்கள், நல்ல அறிவு புத்திஜீவிகள் கனடா நாட்டிலிருந்து வெளியேறுவதை விரும்புகிறார்கள். கனேடியன்ஸ் அல்ல, இமிக்ரன்ஸ், அதாவது கனடாவுக்கு குடியேறி வந்து இருந்தவர்கள், பிஆர் பெற்றவர்கள் கூட. பிஆர் பெற்றவர்கள் சிட்டிசன்ஷிப்பை பெற முன்னமே, 5 ஆண்டுகள் இருந்து இதுக்குள்ள சிட்டிசன்ஷிப்பை பெற முன்னமே தாங்களாக விரும்பி வெளியேறுகிறார்கள். அந்த வெளியேறுகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கடந்த 5 வருடங்களுக்குள்ள 25 வருடங்களோட ஒப்பீடுக்குள்ள வந்து இந்த கடைசி 5 வருடங்களும் அதிக அளவாக வெளியேறி இருக்கிறோம். இப்போ இன்னும் அது உச்சம் தொட்டிருக்கிறது என்று அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ரிப்போர்ட் வந்து நவம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது ஐசிசியினால். அதாவது உங்களுக்கு முதலே சொல்லி போட்டின் விரிவாக்கம். அந்த அறிக்கைக்கு தலைப்பு எப்படி இட்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து உங்களுக்கு விளங்கும். என்ன விஷயம் என்றால் லீக்கிங் பக்கெட் 2025, அதாவது கசிகின்ற, அதாவது ஓட்டைப்பானை என்றும் சொல்லலாம் நாங்கள். அதாவது தண்ணியை நாங்கள் சேகரித்தோம்னா வெளியேறும். இந்த அர்த்தம் என்னென்று பார்த்தோம்னா, கனடாவை கட்டியெழுப்புறதுக்காக கனடாவுக்குள்ளே வந்த பெரும் படித்தவர்கள், இங்கேயும் படித்து பெரிய பாண்டித்தியம் பெற்ற பிஹெச்டி முடித்த டாக்டர் கிரேட்டாக்கள், எம்டி முடித்தாக்கள், பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரிகள் முடித்து பெரும் புத்திஜீவிகள் இந்த நாட்டை கட்டியமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இமிக்ரன்ட்ஸ் உள்ளுக்குள்ள வந்து இருந்தவர்கள் 5 வருஷம் அந்த சிட்டிசன்ஷிப்பை பெற முன்னமே, பிஆரை பெற்றிருப்பார்கள், பெற முன்னமே நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு விருப்பம் காட்டுகிறார்கள். அது அதிகரித்து விட்டது, வெளியேறுகிறார்கள் என்று இந்த லீக்கிங் பக்கெட் 2025 ஐசிசி அறிக்கை தெரிவிக்கின்றது. ஐசிசியினுடைய சிஇஓ டேனியல் பெர்ஹார்ட் அவர்களுடைய கருத்து இப்படித்தான் அமைகின்றது. அதாவது நாட்டின் நிலைமைகள், நாட்டின் எக்கனாமிக்கல், இதுக்கு பிறகு யுஎஸ்னோடு வந்த வர்த்தக போரின் காரணமாக, ஒரு வரி போர் காரணமாக இங்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, வாழ்க்கை செலவுகள் கூடியது, இன்கமை வந்து டெவலப் பண்ண முடியவில்லை போன்ற காரணங்கள் அடுக்கப்பட்டு கொண்டு போகின்றன. அதன் காரணமாக இவர்கள் வெளியேறி செல்கிறார்களா என்கின்ற கோணத்தில் வந்து அந்த அறிக்கை தெளிவுபடுத்தி செல்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த 25 வருடங்களான காலப்பகுதியில் 5 அப்படிப்பட்ட இமிக்ரண்டில் ஒருவர் வெளியேறுகிறார் நாட்டை விட்டு, கனடாவை விட்டு. சிட்டிசன்ஷிப்பை பெற முன்னமே பிஆராக இருக்கின்ற இடத்திலேயே இப்படி படித்த உயர் புத்திஜீவிகள் வெளியேறி செல்கிறார். அது 5இல் 1ஆக இருந்தது. இந்த கடந்த 5 வருடத்தில் அது உச்சம் தொட்டிருப்பதாகத்தான் அந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. அதைவிட இந்த வருடங்களில், இந்த ஆண்டுகளில், இந்த யுஎஸ்னுடைய ரேட் வார்க்கு பிறகு இன்னும் அதிகளவாக அந்த படித்த சமூகம், இமிக்ரண்டாக வந்த சமூகம் வந்து வெளியேறி செல்வது அவதானிக்கப்படுவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் ஐசிசி அறிக்கையிட்டிருக்கிறது. லீக்கிங் பக்கெட் 2025 என்றது. ஆகவே இதில் என்ன பிரச்சனை என்றால், நாட்டில் வந்து வளமாக கட்டியெழுப்புவார்கள் என்று மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, வெவ்வேறு சுகாதாரத்துறைகள், வெவ்வேறு பல் மருத்துவத்துறைகள், எக்கனமிக் துறை என்று கணக்கு துறைகள், ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து இருந்தார்கள். அவர்களுக்குரிய பிஆர் துரிதமாக வழங்கப்பட்டு நாட்டுக்கு நன்மை சேர்ப்பார்கள் என்று பார்த்த அந்த படித்த குழுமம் வந்து அதிகளவாக கனடாவை விட்டு வெளியேறுவதற்கு நாட்டம் காட்டுகிறார்கள். வெளியேறுவது ஹைலியாக மாறிவிட்டது, உயர்ந்த ரீதியிலே வந்து போகிறது என்று இந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது. ஒரு பக்கம் கனடா ஸ்ட்ராங் என்று அரசு சொல்லி பட்ஜெட்டை நிறைவேற்றி வாழ்க்கை செலவுகள், வட்டி வீதங்களை குறைத்து செல்கின்றது. ஆனால் இங்கே மறைமுகமாக இவர்கள் போவதனுடைய அர்த்தம், இந்த யுஎஸ்னுடைய ரேட் வாருக்கு பிறகு வந்த வரி போர், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, இன்கம் காணாது, வீட்டு வாடகைகள் அதிகம், அதைவிட சேமிப்புகள் காணாது, சேமிப்பு நிற்குதில்லை என்ற காரணங்களும் வந்து இந்த அறிக்கைகளால் பிரதிபலிக்குது. இவர்களுடைய வெளியேற்றத்துக்கு தங்களுடைய நாடுகளில் இருந்தால் கூட ஓரளவுக்கு உழைத்து முன்னுக்கு வரலாம், சுதந்திரமாக இருக்கலாம் என்றாவது நினைக்கிறார்களோ தெரியவில்லை. 5இல் 1 வெளியேறினார். இப்பொழுது வந்து அது இன்னும் அதிகமாக இருப்பதாக இது அறிக்கை காட்டுகிறது. இந்த அறிக்கையை நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். இதற்கு பிறகு நாட்டினுடைய இந்த வெளியேற்றத்தினுடைய அந்த பின்னணி என்ன என்பதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கனடாவை விட்டு வந்த படித்தவர்கள், இங்கு படித்து நல்லா முன்னேறியவர்கள், தங்கள் பிஆர் இருந்தும் நல்ல எல்லா வளங்களும் இருந்தும் சிட்டிசன் எடுக்காமையே வெளியேறி தாங்கள் சுய விருப்பத்தில் போயினோம்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள் என்று கருத்திடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.